நவம்பர் 2 சரியாக 3 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கத்தான் நான் உன்னை முதல் தடவை சந்தித்தேன். இந்த 3 இயர்ஸில் நடந்த எதுவுமே என்னால் மறக்க முடியல. உன்னோட பேசினது, பழகினது, ஊர் சுற்றினது, ஒருத்தர் ஒருத்தர் மாறி கலாய்க்கிறது, எதுவுமே மறக்க முடியல. அதே மாதிரி தான் நான் உன் கூட சண்டை போட்டது, உன்னோட பேசாமல் உன்னை பார்க்காம பிரிஞ்சிருந்தது, எதுவுமே மறக்க முடியல. நீயும் நானும் சேர்ந்திருந்ததை விட சண்டை போட்டு பேசிக்காமல் இருந்த நாட்கள் தான் அதிகம். ஆனால் அந்த நாட்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணோம். அதனால தானோ என்னமோ நம்ம சேர்ந்திருந்த அந்த 1 இயரை விட நமக்கு பிரேக்கப்பான இந்த 2 உன்னை ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன். யாரோ சொன்னாங்க, பிரேக்கப்புக்கு அப்புறம் அவங்களோட நினைவுகளை கடந்து வர முடியலன்னா நீங்கள் சேர்ந்து போன இடத்துக்கு தனியாக போங்க, புது மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க, நிச்சயமாக அந்த நினைவுகளை கடந்து வர முடியும். நமக்கு பிரேக்கப் ஆனதுலேருந்து இந்த இடத்துக்கு தினம் தினம் வந்துட்டுருக்கேன். உனக்கு பிடிச்ச அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு, ஆனாலும் எதுவுமே மாறலை, எதையுமே என்னால் கடந்து வரவும் முடியலை. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனில் உன் பேரை பார்த்தப்போ அந்த சந்தோஷம் அதை வார்த்தையால் சொல்ல முடியலை. இனிமேல் இந்த தனிமை பயணம் இல்லை, இனி எப்போவுமே நீ ஏன் கூட தாண்டி நினைச்சேன். அந்த சந்தோஷம் உன்னோட கல்யாண பத்திரிக்கைன்னு தெரியுற வரைக்கும் தான். எல்லா இடத்துக்குமே தனியாக போனேன், அந்த கல்யாண மண்டபத்தை தவிர. எதுவும் மாறலை, எதையும் மறக்கலை. உன் நினைவின் பயணம் தொடரும். da 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 da